2 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 3 வசனம் 16. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரணும்னு நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. சமாதானத்திற்காக நீங்க எடுக்கிற முயற்சிகள் அதிகமா இருக்கு. ஆனா சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்கள் எதுவுமே உங்க கண்கள்னால பார்க்கல. இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட தான் பேசுறாங்க. ஒரு சமாதானத்தை உங்களுக்கு தரப்போறாங்களா. இதுவரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கு. ஏசப்பாவும் சமாதானம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா திருப்பி திருப்பி நம்ம அதே தப்பு பண்ணி ஒரு பிரிவினை நமக்குள்ள வந்திருக்கு. ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நீங்கள் தருகிற சமாதானத்தை நானும் கெடுத்து போடக்கூடாது, எந்த மனிதர்களும் கெடுத்து போடக்கூடாது. சமாதானத்தின் தேவன் தானப்பா நீங்கள். ஒரு சமாதானத்தை எங்களுக்குள்ள தாங்கன்னு கேளுங்க. இதுவரைக்கும் உங்கள் கண்கள் பார்க்காதவைகளை இனிமே உங்கள் கண்கள் பார்க்க போகுது. இதுவரைக்கும் நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கான பதில்கள் இனிமே உங்களுக்கு வந்து சேரப்போகுது. ஆமாங்க, அவர் சமாதானத்தின் தேவன். உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் தருகிற சமாதானத்தை ஏசப்பாவோட உதவியோட அதை கடைசி வரைக்கும் காத்து கொள்ளலாம். நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். இயேசுவின் நாமத்தினால பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். சமாதானத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் சமாதானத்தின் கர்த்தர் எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. ஆமென். Have a peaceful day. God bless you.